Hello students, this is Ajita here. Today we are going to discuss the topic about algebra. So algebra la வந்துட்டு நம்ம activity 1 வந்து solve பண்ண போறோம் which is given in your book. Okay. So write the variable coefficient and constant in the given algebraic expression. So கொடுத்திருக்கிற expression இருக்கு இல்லையா algebraic expressionல வந்து we have to find out the variable coefficient and constants. ஓகேங்களா இதுதான் நம்ம நோட் டவுன் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருக்காங்க which is x plus 7 which is an expression. ஓகே ஸோ இதில் நமக்கு வேரியபிள் என்ன கோஎஃபிஷியன்ட் என்ன கான்ஸ்டன்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வேரியபிள் இஸ் நத்திங் பட் த ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் which is given in an algebraic expression which is called variable. அதாவது alphabetic letters like A, B, C, D, E, F, G, H, anything X, Y, Z ஏதாவது ஒன்று அதை நமக்கு எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நமக்கு என்னது வேரியபிள். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 7ல் நம்மளோட வேரியபிள் என்னது எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. தென் கோஎஃபிஷியன்ட்னா நத்திங், இந்த வேரியபிள் கூட நமக்கு மல்டிப்ளை ஆகியிருக்கும் இல்லையா நம்பர், இந்த டேர்ம் இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 7ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 2 டேர்ம்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பிரஷனில். ஸோ இந்த வேரியபிள் டேர்ம் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே என்ன இருக்குது 1 into x அப்படின்றது தான் இருக்குது. மீனிங் புரியுதுங்களா? வெறுமனே எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? the meaning is that 1 into x. So you know that 1 is multiplied with any number, we get the same number. So 1 வந்து x கூட multiply பண்ணால் we get the same number x. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹியர். ஓகே இங்கே வந்துட்டு நமக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு நோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்றது நத்திங் பட் நம்பர் மட்டும் இருக்கும் இல்லையா, வித்தவுட் அண்ட் வேரியபிள். ஸோ அது கூட வேரியபிள் இல்லாமல் ரியல் நம்பர்ஸ் இருக்கிறது தான் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் 7. நீங்கள் எப்போவுமே ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுக்கவே கூடாது. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் சயின்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது +7 இருக்குது. ஸோ ப்ராப்ளி ப்ளஸ்ன்னு வந்து நம்ம நோட் பண்ணணுன்ற நீட் இல்லை, பட் இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஒன். ஸோ ப்ளஸ்ன்னு இருந்தாலும் சரி, ப்ளஸ் போட்டு 7ன்னு போட்டுக்கலாம், இல்லை வெறுமனை 7ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? பட் இஃப் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் -7 அப்படின்னு இருக்கும்போது த கான்ஸ்டன்ட் மஸ்ட் பி -7. ஓகே, த கான்ஸ்டன்ட் ஷுட் பி -7, நாட் அ சிம்பிள் 7. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ வேரியபிள்ன்றது இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட்ன்றது 1 பிகாஸ் இங்கே வந்து இன்விசிபிளாக இருக்குது 1. ஓகேங்களா? which means 1 is multiplied with the x, already it's happened. Okay, so 1 is our coefficient and the constant is +7. So simply you could write 7. Okay, now we are going to solve the other expressions. என்ன கொடுத்துருக்காங்க 3y - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. as I said earlier, variable is nothing but the letter which is given in the expression. ஸோ இங்கே என்ன இருக்குது y அப்படின்ற ஒன்னே ஒன்று தானே இருக்குது. ஸோ your variable is y. உங்களோட 5x² நம்மளோட வேரியபிள் என்னது x. டோன்ட் மீன் தட் x into x அப்படிலாம் போகக்கூடாது. நமக்கு வந்து இப்போ சேம், இப்போ வந்து x³ x5 என்ன வேணாலும் இருக்கலாம், பட் வேரியபிள் ஷுட் பி எக்ஸ்ன்ற ஒரே ஒரு லெட்டர் தானே இருக்குது. ஸோ தட் இதில் வந்து x வேரியபிள். இங்கே வாங்க 2xy + 11, 2xy + 11. So we are having two different variables here in the expressionல. So xன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, yன்னு ஒன்று இருக்குது. So just noted as x, y. Coming to this problem, the expression -1/2 into p + 7. So -1/2 into p + 7. So mean that இங்கே வேரியபிள் என்ன லெட்டரோ simply you have to write that letter, not that -p will come here. இப்போ வேரியபிள்ஸ்ன்றது ஜஸ்ட் அங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ you are going to note down that letters. ஓகே, அடுத்து ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்னது வேரியபிள் வந்து p. இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள் -8 + 3a. ஸோ முன்னாடி -8 வந்துச்சு, அப்போ இங்கே வந்துட்டு இதுவே வேரியபிளே இல்லை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. என்னென்னா இங்கே இருக்குது
கான்ஸ்டன்ட். எக்ஸ்பிரஷன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்ல. 5 + 3னாலும் 3 + 5னாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 தானே கிடைக்கும். ஸோ தட் இந்த இதே தான் அந்த எக்ஸ்பிரஷனில் முன்னாடி எழுதினாலும் பின்னாடி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் என்னது? A. ஓகே, 3 × A. காட் இட்? ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் நான் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுலேருந்து நோட் டவுன் பண்ணி எழுதியிருக்கோம். Coefficient. Coming to the coefficient point, we have to focus on the signs also. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ட்னா என்ன? அந்த வேரியபிளோட கொடுத்துருக்க வேரியபிளோட என்ன நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கோ யூ ஹாவ் டு ரைட் தட் வித் சைன். ஓகேங்களா? இப்போது இங்கே வேரியபிள் இருக்குது. வேரியபிள் என்னது? y. இங்கே வேரியபிள் என்னது? y. அந்த y கூட என்ன மல்டிப்ளை ஆயிருக்கு? 3. ஸோ 3 × y. ஓகேங்களா? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்னது? 3. So that our coefficient value is 3 here. 5 × x². அப்போ அந்த வேரியபிளோட மல்டிப்ளை ஆயிருக்க நம்பர் என்னது? 5. ஸோ இது ரெண்டுமே இதுலேயும் பாசிட்டிவ் தான் இருக்குது, இதுலேயும் பாசிட்டிவ் தான் இருக்குது. யூ சிம்பிளி நோட் டவுன் த வேல்யூஸ் as it is. ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸு ஒய் அப்படின்ற ப்ராடக்ட் அந்த இதோட அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது? 2. அதுவும் ப்ளஸ் தான். ஸோ தட் சிம்பிளி யூ ஆர் நோட்டிங் as 2. Coming to this expression, -1/2 is multiplied with p. Correct? Okay. So, இந்த p ஓட நமக்கு என்ன மல்டிப்ளை ஆயிருக்குன்னா minus into 1/2. அப்போது நம்மளோட கோஎஃபிஷியன்ட் இருந்து -1/2 is already given in the table. Okay. The last one. So, here the variable is a. The a is multiplied with 3. So, that the coefficient value is 3 here. Okay. Got it? And then we are going to find out the constant. Constant is too simple, right? Without an variable. ஓகேங்களா? நமக்கு இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே 3y - 2 அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த வெறுமனை 2ன்றது தான் நம்மளோட கான்ஸ்டன்ட்னு எழுதணும்னா நமக்கு தப்பாயிடும். என்ன இருக்குது? பிஃபோர் தட் we are having that sign as minus. So never forget that signs. Okay. So 5x². இது வேரியபிளோடு இருக்கிற டேர்ம் இருக்குது. பட் அது கூட வேறு எந்த டேர்மும் இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால ஸோ இட் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் as 0. ஸோ ஹியர் த கான்ஸ்டன்ட் இஸ் 0. அண்ட் தென் ஹியர் 2xy + 11. ஸோ ஹியர் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 11 அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு செக் த சைன் ஹியர் தட் இஸ் ப்ளஸ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 11. The constant value here is 11. And coming to this point, +7 is our constant value. And this expression -8 + 3a, you know that this is the constant term because there is no variable which is multiplied in that, so that the value is -8. The constant of the 8 in podala -8. Okay, hope you guys will understand this topic clearly. I think so. If you have any doubts, please ask it to me. Thank you.